அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள் நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வர்றோங்க. நம்ம பல்வேறு வகையான கல்விகள் சம்பந்தமாவும், பல்வேறு வகையான படிப்புகள் சம்பந்தமாவும் நம்ம தகவல்கள் குடுத்துட்டு வர்றோம். அந்த வரிசையில இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நான் எந்த விஷயத்த பத்தி பேசப் போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப தனியார் பள்ளிகள்ல இலவசமா படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த திட்டத்தோட பெயர் என்ன? அதுக்கு எப்படி அப்ளை பண்றது? யாரெல்லாம் எலிஜிபிள்? என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை? அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பேசப் போறேங்க. இதில முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ நெறைய பேத்துக்கு நம்மளுக்கு தெரியறது இல்ல. இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தனியார் பள்ளிகள்ல இலவசமா படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த ஸ்கீமோட பெயர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஇ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீம் சொல்றாங்க. ஆர்டிஇன்னா த ரைட் ஆஃப் சில்ட்ரன் டூ ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அப்படிங்கிற இந்த டேர்ம் தான் சொல்றாங்க. இத எப்ப தமிழ்ல எப்படி சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில டைம் கட்டாய கல்வி சட்டம்னு சொல்றாங்க. கல்வி உரிமை சட்டம்னு சொல்றாங்க. இலவச கல்வி திட்டம்னு சொல்லுவாங்க. இது மாரி பல பேர் இருந்தாலும் இதோட உண்மையான பேர் ரைட் டூ எஜுகேஷன் அப்படிங்கிறது தான் ஆர்டிஇ அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆர்டிஇ ஸ்கீம் மூலமா நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரைவேட் ஸ்கூல்ஸ் முக்கியமா பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்ல நீங்க ஃப்ரீயா படிக்கலாம். எப்படி ஃப்ரீயா படிக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பள்ளியில 25% மாணவர்களுக்கு இது ஒரு வாய்ப்பா தர்றாங்க. அந்த 25% மாணவர்களுக்கான ஃபீஸ கவர்மெண்ட்டே என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் பே பண்றாங்க. ஓகே. இதுல முதல் விஷயம், இது யாருக்கெல்லாம் எலிஜிபிள்? அதாவது என்ன வகுப்புக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பள்ளியில எல்கேஜி சேர்க்கிற குழந்தைகளுக்கு மட்டும் தான் இந்த ஸ்கீம்ங்கிறது அப்ளை ஆகுங்க. இப்ப நெறைய பேர் கேட்கறாங்க, சார் நான் ஆர்டிஇல இப்ப அப்ளை பண்ண விரும்புறேன்னு கேட்கறாங்க. சரி உங்க குழந்தைங்க என்ன படிக்க போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 3 ஸ்டாண்டர்ட் படிக்க போறாங்க, 4த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, 5த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அப்படின்னா, இவங்க புதுசா ஆர்டிஇக்கு அப்ளை பண்ண முடியாது. ஆர்டிஇங்கிற ஸ்கீம்க்கு யார் அப்ளை பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள புதுசா ஸ்கூல்ல சேர்த்துறாங்க. அதாவது இப்பதான் குழந்தை 3 வயசு முடிஞ்சு எல்கேஜில தான் குழந்தை சேரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எல்கேஜில சேரக்கூடிய குழந்தைங்களுக்கு தான் தர்றாங்க. இந்த ஆர்டிஇ ஸ்கீம்ங்கிறது வேற எந்த கிளாஸஸ்க்கும் வராது. ஓகே. நீங்க எல்கேஜில சேர்ந்துட்டீங்க அப்படின்னா, எல்கேஜி, யுகேஜி அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, 1 ஸ்டாண்டர்ட்லேருந்து 8த் ஸ்டாண்டர்ட் மொத்தம் 10 வருஷத்துக்கான கல்வி கட்டணத்த பார்த்தீங்கன்னா, அரசாங்கமே உங்களுக்கு தர்றாங்க. ஸோ இந்த ஸ்கீம் மூலமா படிக்கிறவங்க, ஒருவேளை 8த் ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு, நீங்க 9த் ஸ்டாண்டர்ட் போய் கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல சேர்றீங்க. அப்ப 9த் டூ 12த் கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல படிச்சாலும், நீங்க எல்கேஜி டூ 8த் பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சிருந்தாலுமே, நீங்க 7.5 இட சிறப்பு ஒதுக்கீட்டுக்கு கீழ நீங்க எலிஜிபிளா வர முடியும். அது மூலமா கல்லூரி கட்டணம் செலுத்தாமயே நீங்க உங்க கல்லூரி வரைக்குமே படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது இருக்குங்க. ஸோ அப்ப ஒரு வகுப்புல 25% மாணவர்களுக்கு மட்டும் இத தர்றாங்க. இது எப்படி எத பேஸ் பண்ணி தர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி கேட்டகரிய பேஸ் பண்ணி தர்றாங்க. 2வது இன்கம் கேட்டகரிய பேஸ் பண்ணியும் தர்றாங்க. இத என்ன சொல்லுவாங்கன்னா 2 வகையா சொல்லுவாங்க. ஒண்ணு டிஸ்அட்வான்டேஜ் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, வருமானம் குறைவான இருக்கக்கூடிய உங்களோட குழந்தைகளுக்கான சீட் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஓகே சார். இதுக்கு நம்ம தனிப்பட்ட முறையில அப்ளை பண்ணணுமான்னு கேட்டா, ஆமா. தனிப்பட்ட முறையில அப்ளை பண்ணணும். அந்த வெப்சைட்டோட பெயர் என்ன பேருன்னா, rte.tnschools.gov.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ணணுங்க. ஸோ இதுக்கு எப்ப சார் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏப்ரல் 20ஆம் தேதி இதோட அப்ளிகேஷன்ங்கிறது இந்த வருஷத்துக்கான அப்ளிகேஷன்ங்கிறது ஓப்பன் ஆகுது. மே 18ஆம் தேதி வரைக்கும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாரி இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணணுங்கிறவங்க நீங்க தனிப்பட்ட முறையிலயும் அப்ளை பண்ணலாம். இல்ல நீங்க சம்பந்தப்பட்ட பள்ளிகள்ல போயுமே அவங்க உங்களுக்கு அப்ளை பண்ணி தரதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா பிஇஓ ஆஃபீஸ், டிஇஓ ஆஃபீஸ்லயுமே இது சம்மந்தமா உங்களுக்கு அப்ளை பண்ணி தரதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் உதவிகரமா இருப்பாங்க. ஓகே சார். இப்ப இதுல நீங்க ஆர்டிஇ ஸ்கீம்னு சொல்றீங்க. எல்கேஜில மட்டும் தான் சேர முடியுங்கிறீங்க. ஓகே. இப்ப இந்த ஸ்கீம்ல சேர்ந்துட்டாங்க. மாணவர்களுக்கு அதுக்கடுத்து ஃபீஸ் எதுவுமே கட்ட தேவையில்லையான்னு கேட்டா, அதாவது மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்த அரசாங்கமே செலுத்திடும். அதுபோக நீங்க ஒரு வேளை பேருந்து கட்டணமோ, இல்ல இதர கட்டணங்கள் ஏதாவது பள்ளிகள்ல கேட்டா கண்டிப்பா கட்டுற மாரியான ஒரு சூழ்நிலை தான் வரும். பட் இது ஆக்சுவலா இது பார்த்தீங்கன்னா, இந்த திட்டமே முழுக்க முழுக்க இலவச கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே சார். இந்த ஸ்கீம்க்கு நான் அப்ளை பண்ண விரும்புறேன். என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்ன முக்கியமா அவங்க ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க படிக்க விரும்பக்கூடிய ஒரு தனியார் பள்ளிங்கிறது உங்க வீட்ல இருந்து 1 கிலோமீட்டருக்குள்ள இருந்தா மட்டும் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இப்ப நீங்க ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி ஒரு ஸ்கூல்ல இருக்குது. அங்க போய் சேர்க்கணும் அப்படின்னா, நீங்க அங்க போய் சேர்க்க முடியாது.
அந்த பள்ளி எந்த இடத்துல இருக்குதோ அந்த பள்ளியோட சுற்று வட்டாரம், கரெக்டா சுற்று வட்டம் 1 கிலோமீட்டருக்குள்ள இருக்கவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். மத்த யாருமே அப்ளை பண்ண முடியாது. முதல் விஷயம். 2வது விஷயம், இத அப்ளை பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து குழந்தையோட ஆதார் கார்டு, குழந்தைக்கு கம்பல்சரி ஆதார் கார்டு தேவை. பெற்றோரோட ஆதார் கார்டு தேவை. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா, ரேஷன் அட்டை கண்டிப்பா தேவைங்க. உங்க குடும்பத்தோட இன்கம் சர்டிஃபிகேட் தேவை. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவை. குழந்தையோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, பேரண்ட்டோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சு நீங்க ஏப்ரல் 20ஆம் தேதிக்குள்ள அப்ளை பண்ணணும். ஏன்னா குழந்தைங்கங்கிறப்ப நிறைய பேர் ஆதார் கார்டு எடுக்காம இருப்பீங்க. இப்ப 3 வயசு இருக்கிறவங்க இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள். சரிங்களா? ஸோ இது நீங்க வந்து ஏப்ரல் 20ஆம் தேதியிலிருந்து மே 18ஆம் தேதிக்குள்ள நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, அவங்க லிஸ்ட் எடுத்து குழுக்கள் நடத்தி உங்கள வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் கன்டினியூஸா ஆர்டிஇ சம்பந்தமா நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல போட போறோம். ஸோ யாரெல்லாம் ஆர்டிஇ ஸ்கீமுக்கு கீழ குழந்தைகளை சேர்க்க விரும்புறீங்களோ, நீங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.